வெல்கம் டு யூபிக்ஸ் டிவி. இன்றைக்கு தெறி திரைப்படத்தின் திரை விமர்சனம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்துல விஜய் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் நாயகிகளாக சமந்தா மற்றும் எமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க. விஜயின் மகளாக மீனாவின் மகள் நைனிகா அழகான ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ராஜாராணி இயக்குனர் அட்லி அவர்கள் இயக்கியிருக்காரு. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இது ஜிவி பிரகாஷோட 50வது திரைப்படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கழைப்புலி தானு இந்த திரைப்படத்தை தயாரிச்சு வெளியிட்டிருக்காரு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான ஒரு போலீஸ் ஸ்டோரி தான். சமந்தா பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஏமி ஜாக்சன் ஒரு ஸ்கூல் டீச்சரா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல விஜய் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருக்காரு. ரேப் கேஸ விசாரணை செய்யும் பொழுது, அத செஞ்சது ஒரு அரசியல்வாதியோட மகன்னு தெரிஞ்சு, அவர விஜய் கொலை பண்ணிடுறாரு. இத தெரிஞ்ச அரசியல்வாதி விஜய் எப்படி பழிவாங்குறாருன்றதும், அதற்கு விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணி பழிவாங்குறாரு அப்படின்றது தான் கதை. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட நடிப்பு, டயலாக் டெலிவரி பெரிய மாஸ் கிரியேட் பண்ணியிருக்கு இந்த படத்துல. நைனிகா வர எல்லா சீன்ஸுமே ரொம்ப கியூட்டா, ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மொட்ட ராஜேந்திரன் கடைசி வரைக்கும் விஜய் கூடயே வந்துட்டுருக்காரு. அவர் வர எல்லா சீன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துல தனியா காமெடி எதுவுமே கிடையாது. எல்லா சீன்ஸ்லயும் யாராவது ஒருத்தர் அழுதுட்டே இருக்க மாரி தான் கதை அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்தடுத்து என்ன அப்படின்றத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. ஸோ இதான் அந்த படத்தோட நெகட்டிவ்ஸ். இந்த படத்துக்கு மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 3.5 தரலாம். படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா திரையில பாருங்க.